அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ காட்சியானது முருகன் ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்ற ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். முருகனுக்கு தீபாராதனை நடக்கும்போது நடந்த பல அதிசயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த தீபாராதனை ஒளியில் முருகப்பெருமான் நம்மளை கண் திறந்து பார்ப்பது போல தோன்றுகிறது. முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக முருகனின் கோலங்களில் அறிவு மயமாக வடிவம் ஆண்டி வடிவம். இந்த வடிவத்தை வணங்கினால் நமக்கு நல்லுறவு கிடைக்கும். முருகப்பெருமான் தனது பலவிதமான கோலங்களில் நன்றாக காட்சி தந்தாலுமே அவரது ஆண்டி கோலத்தை, அதாவது தண்டாயுதபாணி, வணங்கிட பெரும்பாலான பக்தர்கள் யாருமே விரும்புவதில்லை. இந்த கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கினால் அவரை போல நாமும் பொருள் செல்வங்களை இழப்போம் என நம்பிக்கை கொண்டிருக்காங்க. இது தவறானது. பழனியில் கூட முருகனை ராஜ அலங்கார கோலத்தில் காட்டுறாங்க. மதுரை மீனாட்சி கோவிலில் சுந்தரேஸ்வரரை வணங்கிவிட்டு வெளியே வந்ததும் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஆண்டி முருகனை பார்க்காமலேயே சிலர் சென்று விடுவாங்க. இது ஒரு தவறான செயல். தண்டாயுதபாணியின் இந்த கோலம் மாயான உலகத்திற்கு இருக்கக்கூடிய நம்முடைய ஆணவம், கர்மம் போன்றவற்றை துறந்த போலியால் நாம் பற்றின்றி வாழ வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. முருகனின் ஆண்டி கோலம் எத்தனையோ வேண்டுதல்களை செய்து எவ்வளவு செல்வங்களை பெற்றாலுமே நாம் இருக்கும்போதோ இறைவனை அடைவோம் என்பதே ஆண்டி கோலம் காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டி கோலம் உணர்த்தக்கூடிய ரகசியம் என்னன்னு பார்த்தா, முருகப்பெருமான பழனி மலைக்கு சென்று தரிசனம் செய்தால் நம்முடைய கர்ம வினைகள் குறையும். கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய நம்முடைய பிரச்சனைகள் தீர பழனி முருகனை நாம் எப்படி வழிபாடு செய்வது, பூஜை செய்வது என தேவ ரகசியம் இருக்கு. பழனி முருகப்பெருமான ஆண்டி கோலத்தில் இருக்கும்போது தரிசனம் செய்தார் நம்மை ஆண்டியாக ஆக்கி விடுவார் என்றும், ராஜ அலங்காரத்தில் இருக்கும்போது மட்டுமே தரிசனம் செய்தார் ராஜ வாழ்க்கை கிடைக்கும் எனவும் பலர் சொல்ல கேட்டிருப்போம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீராத துயரத்தை அனுபவித்து வந்தால், அதிகப்படியான தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் பழனி முருகனை தண்டாயுதபாணி கோலத்தில், அதாவது ஆண்டி கோலத்தில் நம்ம தரிசிப்பது சிறந்தது அப்படின்னும் சொல்லப்படுது. முற்றும் திறந்த தவநிலை, அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும் பொழுது நமக்குள் ஒரு மெஞ்ஞானம் உண்டாகும் என்பதற்காக பெரிய ஞானிகள் எல்லாம் இந்த கோலத்தை காண்பதற்காக துடிப்பாங்க. முற்றும் திறந்தவர்கள், குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள், இவர்கள் எல்லாமே இந்த கோலத்தை விரும்பி பார்ப்பாங்க. ஜோதிடப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் கிரகம் முருகனுக்கு வருகிறது. அதிலுமே இந்த முருகப்பெருமான் கொஞ்சம் ஞானக்காரனாக இருக்கக்கூடியவர். மேலும் இந்த செவ்வாயுடன் குருவும் கலக்கிறார். வீரம், தைரியம் இதற்கெல்லாம் உரியது செவ்வாய். இந்த வீரமும் தைரியமும் இருந்தால்தான் எல்லோரையுமே எல்லாவற்றையுமே உதறி தள்ளிவிட்டு இங்கு வந்து நிற்க முடிந்தது. ஆனால் நின்றவுடனே இங்கு குரு வந்து விடுகிறார். செவ்வாயாக வேற வேசத்துடன் கிளம்பி குருவாக நிற்கிறார். வழக்குகள்லாம் நடக்கிறது, தீராத நோய்கள் எல்லாம் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகப்பெருமான வணங்குவது நல்லது. 20 வருடமாக வாதாடி கொண்டிருக்கிறேன், தீர்ப்பு தள்ளி தள்ளி போகிறது என்றார். அதற்கு அலங்காரம் இல்லாத ஆண்டி கோல முருகப்பெருமான் வழிகாட்டுவார். தீராத நோய்கள் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், அவ்வளவுதான் என்ற நிலையில் அதற்கு நீங்கள் முருகப்பெருமான ஆண்டி கோலத்தில் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மனக்குழப்பம் அடைந்து அவர்களை அந்த ஆண்டி கோல முருகப்பெருமான வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பான ஒன்றாக இருக்குது. இதுபோல் நாம் முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத நோய்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க்கையில் வெற்றி பெறவும் இலக்குகளை அடையவும் நாம் அனைவருமே போராடுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் தடைகள், சவால்களை சந்திக்க நேரலாம். இத்தகைய சூழ்நிலைகளில் தெய்வீக சக்தியின் உதவியை நாம் நாடுகிறோம். இந்து மதத்தில் அறிவு, வீரம், வெற்றி மற்றும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் கடவுளாக முருகப்பெருமான் போற்றப்படுறாரு. நீங்கள் உங்களுடைய வீட்டில் முருகன் சிலை அல்லது முருகன் படம் வைக்க விரும்பினார்
நீங்கள் முருகப்பெருமானை வைத்து முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இது உங்களுக்கான முருகன் வழிபாடு குறித்து சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அப்படின்னே கூட நீங்கள் சொல்லலாம். வெற்றிலை தீபத்தை செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஏற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். தினமும் முருகனை வழிபட பவித்திரமான எண்ணங்களுடன் முருகன் படங்களுக்கு மலர் மாலை, குங்குமம், சந்தனம் வைத்து ஆதாரணை செய்து வழிபடலாம். ஓம் சரவணபவம் எனும் மந்திரம் அல்லது கந்தசஷ்டி கவசம் போன்ற மந்திரங்களை நாம் சொல்லலாம். திருப்புகழ் பாடல்களில் முருகனின் மகிமைகளை புகழ்ந்த பாடலாகும். தினமும் முருகனின் திருப்புகழ் பாடல்களை பாடுவதன் மூலம் மன சாந்தியும் முருகனின் அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த விரதம் கந்தசஷ்டி விழா காலத்தில் தேய்பிரியின் ஆரம்பத்தில், அதாவது 6வது நாள் வரை நடைபெறுகின்றது. இந்த நாட்கள் மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜை செய்யலாம். கந்தசஷ்டி விரதம் தீர நாம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை, தைப்பூசம் போன்ற நாட்களில் விசேஷ நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுவது உகந்ததாகும். செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானை வழிபட்டால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வீட்டில் அல்லது பணியிடத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தீய எண்ணங்கள் நீங்கி நன்மை உண்டாகும். முருக வழிபாட்டில் விரதம் கடைபிடிப்பது, தானம் செய்வது மிகவும் புனிதமானவை. குறிப்பாக திருமலை போன்ற கோவில்கள் தலங்களுக்கு யாத்திரை செல்லும் பொழுது முருகன் கோவில்களில் மாலையில் சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் செய்வது வழக்கமாக இருக்குது. நினைத்ததை நிறைவேற்றும் முருகப்பெருமான் வழிபாடு ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையாக இருக்குது. முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்தால் நாம் நினைத்தது எல்லாம் நிறைவேறும். வாழ்க்கையில் முருகனின் அருளால் அனைத்துமே நலன்களுமே நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகன் வழிபாடு மேற்கொண்டு வருவது, அவரது அருளை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கட்டாயம் முருகப்பெருமானை நாம் இது போல் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது, நம்மளால் முடிந்த பொருட்களை நாம் அபிஷேகம் செய்வதற்கு தருவதன் மூலம் முருகனின் அருள் நமக்கு கிடைக்கும். பொதுவாக முருகனின் வழிபாடு தமிழ் கடவுளான முருகனுக்கு இஷ்ட தெய்வங்களாக விளங்கக்கூடியவராக இருக்கார். கந்தசஷ்டி கவசம் படிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பாங்க. அப்படிப்பட்ட என்ன பிரச்சனை என்றாலுமே, என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலுமே கந்தனின் காலை பிடித்தால் வந்த வினை, வருகின்ற வினை அனைத்துமே ஓடிவிடும். அது மட்டும் இல்லாமல் வேலை, திருமணம், குழந்தை பேறு உங்களுக்கு கிடைக்க, இதுபோல் நீங்கள் பண கஷ்டம் தீர இதுபோல் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பானதாகவும் நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. கோவை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். வேலை, திருமணம், குழந்தை பேறு, கடன், மன கஷ்டம், மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகள், நோய்கள், காரிய வெற்றி என்பதை எந்த வேண்டுனாலும் நீங்கள் விரதம் இருக்க வேண்டும். பகலில் நீங்கள் உறங்கக்கூடாது. இரவு நேரத்தில் கண் விழித்து முருகப்பெருமானை மனதார வழிபட்டு வருவது நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டத்தை பெறலாம் என்பதும் நம்பிக்கையாக இருக்குது. சிவரை யார் வேண்டுமானாலும் எப்படி வழிபடலாம். குறிப்பாக சிலர் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் ஏமாற்றத்தை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். அப்படி யாரெல்லாம் முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறலாம் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். பொதுவாக முருகப்பெருமானை யாரெல்லாம் வழிபடலாம், என்ன மாதிரியான ஒரு மலர்களை கொண்டு வழிபட வேணும் அப்படிங்கிறதையும் முழுமையாக தெரிஞ்சிக்கக்கூடியது நல்லதாக இருக்குது. செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்கள், செவ்வாய் ஓரையில் பிறந்தவர்கள் முருகனுடைய வழிபாட்டை நாம் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தோம்னா அதிர்ஷ்டம் பெருகும். செவ்வாய் நட்சத்திரங்களாக கருதப்படுபவர் இந்த காலகட்டத்தில் நாம் இது போல் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பான ஒன்றாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. மேசம், விருச்சகம், ரலிகா ஆண்டர்களும் இந்த ராசியின் அடிப்படையில் ரிஷபம், மிதுனம், உங்களுக்கு கடகம், இந்த ராசிக்காரர்கள் வழிபட்டு வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. முருகன் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.